இருக்கலாம் நீங்கள், இல்லைனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவியாக இருக்கலாம். உங்களோட பர்சன் வந்து ரொம்ப நாளாக பேசாமல் உங்ககிட்ட இருக்காங்க, இல்லை ஒரே வீட்டில் இருப்பீங்க ஆனால் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருப்பீங்க. அது மாதிரி கூட சில பேர் வாழ்ந்துட்டுருப்பீங்க. இது மாதிரியான சுச்சுவேஷன் அவங்க மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு, அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க, நீங்கள் எப்படி உங்கள் மைண்டில் என்ன இருக்குது, இதெல்லாம் தான் இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் பர்சன் வந்து இது வந்து எனர்ஜி ரீடிங், கலெக்டிவ் ரீடிங் கைஸ். அப்புறம் இந்த ரீடிங் பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட இந்த ரீடிங்கில் உங்களுக்கான மெசேஜ் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து இன்டென்ஷன் பண்ணுறீங்கன்னா, நம்மளோட இந்த குரூப்பில் நீங்கள் கனெக்ட் ஆகணும். சரியா? நீங்கள் லைக் கொடுங்க. ரொம்ப பெரிய விஷயம்லாம் பண்ண தேவையில்லை, நீங்கள் லைக் மட்டும் கொடுத்தா போதும். ஓகேவா? ரெண்டாவது இந்த ரீடிங் பார்த்துட்டு இந்த ரீடிங்கில் என்ன உங்களுக்கு கரெக்டாக என்ன மெசேஜ் இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெண்டாவது யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். இது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், லைக் கொடுங்க. லைக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த எனர்ஜிக்குள்ளே வருவீங்க. இப்போ நான் ரீடிங் வந்து உங்களுக்காக தான் இந்த ரீடிங் கொடுக்குறேன். உங்களோட எனர்ஜி இதில் வந்து இன்வால்வ் ஆகணும்ல. நீங்கள் வந்து கூட்டமாக நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு போனீங்களா, இதில் எப்படி தெரியும்? நீங்கள் லைக் கொடுக்கும் போது அந்த ஏன்னா இது ஒரு செயின் லிங்க் மாதிரி. ஓகேவா? நீங்கள், நான், யூனிவர்ஸ் இதில் வந்து லிங்க் ஆகிருக்கும். இப்போ எனக்கும் யூனிவர்ஸ்க்கு மட்டும் நான் வந்து பார்த்துக்கிறேன்னா நான் தனியாக பார்த்துக்குவேன். உங்களை வந்து இதில் இன்வால்வ் பண்ணணுன்னா நீங்கள் நம்ம டிவைன் பாத் சேனலுக்குள்ளே வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து இத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, இத்தனை பேருக்கான அந்த ரீடிங்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். நீங்கள் வேர்ல்டில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற விஷயத்தை செஞ்சுட்டு பாருங்கள், அப்புறம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, இப்போ வந்து ரீடிங் பார்க்கலாம். உங்களோட பர்சன் வந்து இப்போ வந்து என்னென்னா உங்களை பற்றி நினைக்கிறாரான்ற அந்த கேள்வி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, அதுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இந்த டாரோட்டில் மட்டும் எதுவுமே வந்து எதுவும் நாசுக்காலாம் சொல்ல மாட்டாங்க, அப்படியே உடச்சி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ரீடிங் பார்க்குறதுல ஒரு சிலரோட பர்சன் வந்து இப்போ உங்களை வந்து பற்றி நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஓகேவா? மனசு தைரியப்படுத்திக்கோங்க. அவங்க வந்து நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணியிருக்காங்க கைஸ். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னமும் உங்களுக்குள்ளே வந்து ஒரு சிலர் வந்து அந்த சண்டைகள் வந்து அதிகமாக இருக்குது. கோபம், ஆக்ரோஷம், அந்த இது வந்து அந்த பாஸ்ட் பற்றின அந்த இதில் வந்து ரொம்ப அந்த வேகம் இருக்குது, அந்த கோபதாபங்கள். அதிலேருந்து வெளியில் வரணும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு லைஃப்பை வந்து வேறு ஒரு டைரக்ஷன் சூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? உங்களை பற்றி ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி ஐடியா இல்லை இப்போ அவங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்க்குறதுல சில பேர் வந்து இந்த பழைய ஃபெயிலியர், இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சிலர் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் இது என்னென்னா, இந்த ஏமாற்றத்துலேருந்து வெளியே வரல. நீங்கள் நிறைய டிப்ரெஷனில் தான் இருக்கீங்க. மென்டல் டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது. மைண்ட் வந்து உங்களுக்கு ஒரு இது நிலையாக இல்லை, ஆசோலேஷனில் இருக்கீங்க. படுத்திங்கன்னா தூக்கம் கிடையாது. சோறு தண்ணி சாப்பாடு என்ன சொல்கிறது, சாப்பாடு சாப்பிட்றது கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டீங்க. ஏதோ வேண்டா விருப்பமாக முழுங்குவீங்க சாப்பாட்டை வந்து இதுவாக. ஓகேவா? எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்களுக்கு. எப்படி இருந்தனா நீ இப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி இருக்கீங்க இப்போது. ப்ரீவியஸில் இப்போ நீங்கள் இந்த ரீடிங் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இவங்க வந்து ரொம்ப பேஷனட்டான, உங்களை வந்து ரொம்ப வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்குவீங்க. ஓகேவா? உங்களை நல்லா கவனிச்சுக்குவீங்க. உங்களை வந்து செல்ஃப் லவ் பண்ணக்கூடிய ஆள். ஆனால் வந்து இப்போ கொஞ்ச நாளாக இப்படி இல்லை. ரெண்டாவது உங்கள் கேரியர்லேயும் நீங்கள் வந்து கவனம் இல்லை. உங்கள் கேரியர், அதாவது உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பையும் கோட்டை விடுறீங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் நிறையா பேர் வந்து எப்படின்னா இண்டிவிஜுவலாக ஷைன் ஆகக்கூடிய ஃபீல்டில் இருப்பீங்க, இதில் இருப்பீங்க. இல்லைனா வந்து டிவி சீரியலில் வந்து நடிக்கிறாங்க இல்லையா, அந்த ஹீரோயின், ஹீரோ அந்த மாதிரி ஏதாவது சினி ஃபீல்ட் ரிலேட்டடாக இருப்பீங்க. அப்புறம் வந்து இண்டிவிஜுவலாக ஏதாவது ஒரு ஜாபில் வந்து நீங்கள் மட்டும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு
ஹெட்டாக இருப்பீங்க. நீங்கள் டீம் லீடர் மாதிரி அந்த குவாலிட்டிஸ் அந்த மாதிரியான பர்சன் நீங்கள். ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் வந்து ரொம்ப இதாக இருக்கீங்க, வீக்காக இருக்கீங்க. அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஃபெயிலியர் வந்து உங்களை எல்லா விதத்துலேயும் பாதிக்குது. கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நிறைய நான் வந்து ஒவ்வொரு பதிவிலும் சொல்கிறேன். உங்களோட ஆறா சக்ரா பிளாக்கேஜ் கண்டிப்பாக இருக்கும். உங்களோட ஹார்ட் சக்ரா, சோலார் ப்ளக்ஸ், பயம், பதட்டம், டென்ஷன் எல்லாம் இந்த 4 சக்ராவும் அடி வாங்கியிருக்கும். உங்கள் சோலார் ப்ளஸ்ஸு, ஹார்ட் சக்ரா அண்ட் தொடை சக்ரா, க்ரௌன் சக்ரா. ஓகேவா? ஸோ எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அது ஏதாவது பிளாக்கேஜஸ் இருந்தால் கிளியர் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. வேறு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு உங்களோட பர்சன் வந்து ரொம்ப, அதாவது அவங்கள பற்றின ஒரு பயம், பதட்டம், எந்த முடிவும் உங்களால் எடுக்க முடியல. ஓகேவா? ஃபியர் அதிகமாக இருக்குது. மூன் எனர்ஜி கம்மியாக இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவீங்க. உங்களை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் தான் உங்களோட. இப்போ நீங்கள் வந்து இந்த ரீடிங் வந்து ஒரு மெயில் பார்க்குறீங்கன்னா, உங்கள் ஃபீமேல் எனர்ஜி உங்களை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன். உங்களுக்குள்ளே அந்த இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்லாம் இப்போ கூடிய விரைவில் மாறப்போகுது. உங்களுக்குள்ளே நல்ல லைஃப் பாண்டிங் ஏற்பட போகுது. உங்களுக்கு ஒரு பேலன்சிங்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் அவங்க மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் அந்த ராசியில் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து கன்னி, ரிஷபம், மகரம் அந்த ராசியிலும் இருப்பாங்க. சரியா? கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கான இந்த நியூ பிகினிங் ரிலேஷன்ஷிப், கண்டிப்பாக லைஃப் பாண்டிங் நல்லா இருக்குது. இது வந்து ஒரு சிலருக்கு. ஓகேவா? இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா, நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்கன்னாலும் இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களை பற்றி இது பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் பாண்டிங் கொடுக்கறதுக்கும் தயாராக இருப்பாங்க. ஓகேவா? சில பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஏற்பட வந்து அந்த பிளெஸ்ஸிங்ஸும் இருக்குது. இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சிலருக்கு உங்களுக்கு வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லை வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. பிளாக்கேஜஸ் ஏதாவது இருந்தால் கிளியர் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.